ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தருகிற இடம் இரண்டு, ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு நியதி இருக்கிறது. இவங்க மைனஸையும் சொன்னாங்க, ப்ளஸ்ஸையும் சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 பிள்ளைங்க இருக்கும். அப்போ அதை பற்றி 4 படிக்கும், 4 விவசாயம் பண்ணும், 2 தறி நெய்யும், கவலையே பட மாட்டாங்க வீட்டில். இப்போ அப்படி இல்லை, வச்சுங்கிறது 1 2. இப்போ ஜப்பானில் என்ன ஆச்சு தெரியுமா? பெரிய குழப்பம் வந்திருக்குது. ஜப்பான் காலில் என்ன பண்ணுறான், இப்போ கல்யாணமே வேணான்றான். இந்த கல்யாணத்தை வேறு பண்ணி குழந்தை குட்டியை பெற்றுக்குன்னு அதை தூக்கி வளர்த்துக்கிட்டு எவன்டா லோல் படுறது, தேவையே இல்லைன்ற லெவலுக்கு இன்றைக்கி உலகம் மாறி இருக்குதுன்னு சொல்ல வரேன். பயப்படுறான் ஜப்பானு. ரஷ்யாவில் மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு, அவன் பயப்படுறான். பயப்படாத நாடு நம்ம நாடு தான். ஆமாம், சீனாவையே தோக்கடிச்சிட்டோம் நம்ம. அது என்னடா நீ மட்டும் பாரு, நாங்கள் அதிவேகமாக வர்றோம் பாருன்னு வந்துட்டோம். ஆனாலும் ஒன்று தெரியுமா, நம்ம நாட்டை உன்னை நினச்சி பார்க்கணும். 140 கோடி நாம் தாண்டிட்டாலும் கூட இந்தியா முழுவதும் ஒருவன் கூட பட்டினி சாவால் சாகாத ஒரே நாடு நம்ம நாடியா. இன்றைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடியா. கல்வி சிறந்த நாடியா நம்ம நாடு. வடக்கை விட தென்னகத்தில் தமிழ்நாடு தான் கொடி கட்டி பறக்குது கல்வியில். உலக நாடுகள் பூரா அத்தனை தொழிலையும் பிரகாசிக்கிறவன் தமிழன். ஞாபகம் வச்சுங்க. நான் எல்லாரையும் கண்கூட பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறேன், அவ்வளோ சிறந்த இடத்தை அடைகிறோம். அதனால தான் சார் பிள்ளைகள் படிக்கணும்னு காலை உணவு திட்டம் இங்கே மலர்ந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு கல்லூரி படிப்புக்கு 1000 ரூபாய். இது நம்ம ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது அடுத்த மாநிலத்துக்கு. ஏன்னா கல்விக்காக எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஒரு கையில் கல்வி, ஒரு கையில் பொருளாதாரம், 2 வந்து விட்டால் எனக்கு தன்னம்பிக்கை தானாக வரும். தன்னம்பிக்கை தானாக வரும் சார். அந்த காலத்தில் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. ஒரு இப்போ எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் பொண்ணுக்கு. ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் போனீங்க? மண்ணடியில் ஒரு குமாஸ்தா வேலைக்கு கூட ஒரு 10 பேரை ஒருத்தனை வேலைக்கு வைக்கணும்னு 10 பேர் வந்தான் சார். அதுக்கு 10 பேருக்கும் ஒரு கேள்வி கேட்டிருந்தான் சார். 8x8 எவ்வளோ எழுதி கொடுறான். 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தான். அதுக்கு ஒருத்தன் அழிச்சுக்கணும். அம்மா பெரிய கேள்வி கேட்டு 1/2 மணி நேரத்தில் எப்படி எழுதுறதுன்னு ஒரே கேள்வி தான். 8x8 எவ்வளோ? எல்லாரும் என்னென்னமோ எழுதணும். அதில் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். நமக்கு தான் வேலை கிடைக்கணும்னு நம்பிக்கையாக வீட்டுக்கு வந்தான். 3ஆவது நாள் தான் அவனுக்கு கரெக்டாக அந்த ஒருத்தன் சொன்னான், 8x8 64 ஆச்சேன்னா. ஐயோ, நான் 60 தானே எழுதிட்டு வந்தேன், எனக்கு வேலை கிடைக்காதான்னா. ஆனால் 4 நாள் பொறுத்து தபால் ஆஃபீஸ்லேருந்து தபால் அவனுக்கு தான் வந்து, உனக்கு வேலை கிடச்சிச்சு, குமாஸ்தா வேலை உன்னை வர சொன்னாங்கன்னு. அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. 60 தானே நம்ம எழுதுனா, நமக்கு எப்படா வேலை கொடுத்தோம்? மனசிலே வச்சுக்கணும். வேலையை வாங்கிட்டான். வேலை ஆர்டர் வாங்கிட்டு அந்த மேனேஜரை கேட்டான், நான் 60 தானே எழுதுனேன், எனக்கு எப்படி சார் கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், வந்த 10 பேரில் மற்றவெல்லாம் 30 20ன்னு எழுதுனான், நீ ஒரு ஆள் தான்டா 60ன்னு எழுதுன. கிட்டத்தட்ட 64 பக்கம் வருது. இது அவன் எவ்வளோ அறிவாளியாக இருப்பான் பாரு. 64 பக்கம் வந்ததுனால உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து ஒன்று சரி பண்ணிடலான்னு தான் முடிவு பண்ணி ஒன்றை போட்டோன்னா. இது ஒரு காலத்தில் இருந்ததுயா. இப்போ இது வேலைக்கு ஆகுமா? பசங்கள்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன் சார். போட்டு அவனை வாட்டி வதைக்கிறான். இந்த நாமக்கல்லில் சுற்றி பார்த்தீங்களா? நாமக்கல் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருதுங்க. MBBS அதிகமாக பிடிக்கிற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தான். அங்கே இருக்கிற கோழி கம்பெனி விஷயந்தான் பார்த்தீங்களா, முட்டை கம்பெனிங்க. அவன்லாம் ஒன்றா சேர்ந்தான். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவன்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய மார்க் வாங்குறான். நான் எப்பட்றா வாங்குறான் அப்படின்னு சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்க வைக்கிறான். சுண்டல் கொடுக்குறான், வடை கொடுக்குறான், டீ கொடுக்குறான், சப்பாத்தி கொடுக்குறான், இட்லி கொடுக்குறான், நிறைய சாப்பாடு கொடுத்து ஓ அப்படியா, அப்போ நம்ம கோழிங்களுக்கு நிறைய புரோட்டீனை கொடு, இதுங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடு, முட்டை நிறையா போட்டோன்னு. எல்லா கம்பெனிலையும் அந்த மாதிரி நிறையா கொடுத்தான் பாரு. எல்லாம் ஒரு நாளைக்கு 4 முட்டை போட்டதெல்லாம் 7 முட்டை 8 முட்டை போட ஆரம்பிச்சிது. ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு கோழி 2 நாளைக்கு 1 தான் கொடுக்குது. அந்த முதலாளிக்கே சந்தேகம் வந்துடுது,
எல்லாம் டெய்லி 7 கொடுக்குது. இது எதுக்கடா என்ன கேடு வந்தது? 2 நாளைக்கு ஒன்று தான் கொடுக்குது, 2 நாளைக்கு ஒன்று தான் ஒன்று. அதை தூக்கி மடியில் வச்சுக்கின்னு எல்லாருக்கும் கொடுக்குற சாப்பாடு தானே உனக்கு கொடுக்குறேன், நீ ஏன் 2 நாளைக்கு ஒன்றே ஒன்று கொடுக்குற? அது சொல்லிச்சு, நான் என்னத்தடா சொல்கிறது, எல்லாம் போடுது, அதில் நியாயங்குது, நான் சேவல்றா, நான் 2 நாளைக்கு ஒரு முட்டை கொடுக்குறதே பெரிய கஷ்டம்டா, உன் தொந்தரவு தாங்க முடியாமல் தான்டா நான் கஷ்டப்பட்டு கொடுக்குறேன். இன்றைக்கி பிள்ளைங்களெல்லாம் போய் சேவல்னு கோழி எது சேவல் எதுன்னு தெரியாத போட்டு வாட்டுன்னு வாட்டுறான். நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, மேஸ்திரி ஆகு, தொழிலதிபர் ஆகு. அந்த பையன் இப்படி பார்க்குறான். ஏய், ஏதாவது ஒன்று சொல்கிறா, நீ எது எது ஆவலையோ மொத்தத்தையும் என்ன வச்சு பார்க்குறோன்னு நினைக்கிற. அந்த பார்வை ஒரு பார்வை பார்ப்பான் பாரு புள்ள. நம்மளாம் அந்த காலத்தில் இப்படியா சார் தூக்கி போனோம், இவ்வளோ பெரிய மூட்டை தூக்கி போனோம். இப்போ பாவம் சார் பிள்ளைங்க தூக்கும் போது முதுவே வளைஞ்சிரும் போல இருக்குது. அன்றைக்கி ஒரு தாத்தா பேத்தியை கூட்டி போகிறார், எம்மா பெரிய மூட்டையை தூக்கின்னு வருது. அது இந்த பக்கம் லஞ்ச் பேக், இந்த பக்கம் வாட்டர் பாட்டில். அவருக்கே மனசு கேட்கலை. 75 வயசு வரைக்கும் நான் தூக்கந்து கிடையாது. பாவம்டி நீ அந்த புக்கு பேக்கையாவது கூடுறா பட்டுன்னார். வேணாம் தாத்தா, நீ ஏற்கனவே பெண்டாகிக்கிற, இதை வச்சா இன்னும் பெண்டாகிடுவேன். அவருக்கு அப்படியே கண்ணீர் விட்டார். சார், என் பேத்தி இன்னமா என் மேலே பாசம் காட்டு, அந்த லஞ்சு பேக்கை கூடுறா. வேணாம் தாத்தா, நீ போட்டுருவேன். அவ்வளோ அக்கறையாக பேசுதேன்னு நினச்சார். கொஞ்சம் தூரம் போச்சு, அந்த குழந்தை சொல்லிச்சு, லஞ்ச் பேக்கை நானே வச்சுக்கிறேன், புக்கு பேக்கை நானே வச்சுக்கிறேன், என்ன நீ தூக்கிக்கோன்னுச்சு. இதை விட ஆனந்தம் உலகத்தில் இருக்குது? அதுக்கு தான் நான் சொல்ல, திரும்ப திரும்ப பிள்ளைங்கிட்ட பேசுங்க. நல்ல பேச்சு திறமை வேணியா, எழுத்து திறமை வேணியா. வெறும் படிப்பு வாங்கி மண்ணாங்கட்டியாக போட்டோம், 100 வாங்கி போனவங்கலாம் அப்புறம் தேடி பாருங்க. இப்போ 10 வருஷமாக நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல. இப்போ இந்த சன் டிவி இதை படப்பிடிப்பு செய்கிறாங்க. சன் டிவி ஒரு வரும்போது போட போகிறாங்க போல. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே ஒரு கேள்வி, ஹையஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் எடுத்தவன் எங்கேயா இருக்கிறான்? காணாம். அவ்வளோதான் மனப்பாடம் பண்ணால் எழுதிட்டு போட்டான். அவன்லாம் ஒரு டிக்டாக்டர், அப்படி தான் மேலே படித்ததை அப்படியே எழுதிட்டு போட்டான், வாந்தி எடுத்துகிட்டு போட்டான். ஒரிஜினல் அறிவாளிலாம் கீழே தான் இருக்கிறான். 60 மார்க் 70 மார்க் எடுக்கிறவன் தான்டா உண்மையான அறிவாளி. 100க்கு 100 வாந்தி எடுத்து கக்கிட்டு போகிற மாதிரி அவன் மனப்பாடம் பண்ணது, அது அவ்வளோ மதிப்பு இல்லை, அதுக்கு பெருமை கிடையாது. நாம் தான் யோசிக்கிறோம். இன்னும் கூட பாருங்கள், 200க்கு 200 எடுக்கிறவன்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிவிடுறான். 50 60 எடுக்கிறவன் தாண்டா கட்சி வரைக்கும் உயிரை கொடுத்து போராடி இந்தியாவுக்கு காப்பாற்றுறான். நான் என்ன கேட்குறேன், நீ நிமிந்து பார்க்கறத நிறுத்திட்டு குனிஞ்சுப்பார், விண்ணை பார்ப்பதை மறந்து மண்ணை பார், அப்போ தானே மனிதன் தெரியுமா. நீ விண்ணை பார்த்தா மனிதன் தெரிய மாட்டான், மண்ணை பாருமா, அப்போ தான் மனிதன் தெரியுமா. அதனால் அந்த அறிவு என்பது விருத்தியாகிறது எது, ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது எது உலகத்தில்? 2 தான். கருவறை இல்லைன்னு சொல்லலை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் வல்லவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. அது கடமையாகிவிட்டது. தாய்க்கு ஒரு கடமை, என்று புறந்திருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, ஒளிருவாள் அறிஞ்சவம் உருக்கி களிரைந்து பெயர்தல் காலைக்கு கடனேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய புறநானூற்று புலவன் பாடினான். யார் யாருக்கு என்னென்ன கடமைன்னு பாடினான். அது கடமை தான், தாய்க்கும் தந்தைக்கும் அந்த கடமை தான். அப்போ அவனுக்கு கடனை உடனே வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். படிப்பு என்பது தான் ஒரு மனிதனுடைய அங்கீகாரம், அடையாளமாக இருக்கிறது. இவர் லாயர், இவர் போலீஸ்கார், இவர் இன்ஸ்பெக்டர், இவர் ஆசிரியர், இவர் தொழிலதிபர், எல்லா பெருமைகளையும் சிறப்புகளையும் தருவது அவருடைய கல்வி தானே சார். அந்த நாளில் ஒரு பிள்ளை வடநாட்டில் ஒரு பிள்ளையா, சின்ன பிள்ளை பஜாரில் வராரு, ஒரு 100 பேர் கும்பலாக இருக்கிற 100 பேருக்கு மத்தியில் ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியாக காசுக்கு விற்கிறான். என்ன சொல்லி விற்கிறான்? இதை வீட்டில் கொண்டு போய் காசு கொட்டுன்னு வைக்கிறான். அதில் ஒரு 50 பேர் வாங்கின்னு வந்தான். அந்த 50 பேரே மடக்கினார் அந்த பிள்ளை, அந்த தம்பி ஸ்கூல் பாய் மடக்கி கேட்டார்,
எதுக்கு வாங்கி போகிறேன்? இதை கொண்டு போய் வீட்டில் வச்சா காசு கொட்டும். சரி, இந்த கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சா காசு கொட்டும்னு வாங்கி போறியாடா? அவன் கரடியே பல வருஷமாக வச்சுங்கிறான். ஏண்டா கொட்டலை, கொஞ்சம் யோசிக்கப்படாதான்னார். ஆமாம் தம்பி சொல்கிறது நியாயம்தான். அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், நீ தாயா வந்து ஒரு சமுதாயத்துக்கே விடிவெள்ளியாக வருவேன்னார். அவர் தான் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் என்று வரலாறு எழுதியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை சிந்திக்க விடுங்கன்ற நான். படிப்பு வேற, படிப்பாற்றல் வேற, படைப்பாற்றல் வேற. அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அதான் படைப்பு. எனக்குள்ளே இருக்கிறது அவனுக்குள்ளே திணிக்கப்படாது. சுய சிந்தனை இப்போ இல்லை, மனப்பாடம் பண்ணு. அவன்லாம் என்னம்மா சிந்திக்கிறான், என்னம்மா எழுதுறான்னு தெரியுமா? என் பசங்களெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். பெரிய ஹைவேஸில் 2 பைக்கு பறக்குது, சுசுகி பறக்குது, யமஹா பறக்குது. ஒரு பையன் கவிதை எழுதினான், சார் சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை வரை யாராவது எழுத முடியும் சார்? ஒரு கவிஞன் ஆக்குங்க, அவனை ஒரு அறிவாளி ஆக்குங்க சார். புத்திசாலி, அறிவு திறமை வேற, புத்திசாலித்தனம் வேற சார். அப்பா உக்காந்துங்கிறாரு, பையன் கணக்கு பேப்பரோடு உள்ள வரான். அவரே டென்ஷன் ஆகிறாரு, புரிஞ்சுக்கணும். அப்பா நான் கணக்கில் 100க்கு 100 வாங்கிட்டேன், என்னப்பா நினைப்பேன்? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடட்டாமா அவனே. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதாம்மா, 30 வாங்கியிருக்கிறேன். டென்ஷனில் மறந்து அவங்க அப்பானே சிரிச்சிட்டாங்க சார். புத்திசாலி என்ன தெரியுமா? அது புத்திசாலித்தனம். தனக்கு வருகிற ஒரு சூழ்நிலைய சந்தர்ப்பத்தை மாத்திரம் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வேற. பேச்சு திறமையை கற்றுக் கொடுங்க. நல்லா பேசினவன் தான் ஜெயிக்கிறான். 1000 தான் படித்த அறிவாளியாக இருந்தாலும் பேசணும், எழுதணும், எல்லாத்தையும். எங்கள் ஆஸ்பத்திரி எவ்வளோ பெரிய படிப்பாளி ஆகிறான், ஆஸ்பத்திரி வாசலில் எழுதிக்கிறான்னு. இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறாயா. அவன் எதை நினச்சி எழுதுனான்னு யாருக்கும் புரியல. எங்கே எதை எழுதுனான், என்ன பண்ணுறான்? எழுத்து தெளிவு இருக்கணும், பேச்சு தெளிவு இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் நல்லா பேச கற்றுக் கொடுங்க. அப்போல்லாம் ப்ரில்லியண்ட்டாகுது பிள்ளைங்க. அவனை ரொம்ப கட்டிக்காதீங்க, தட்டி விடுங்க. அவன் மேலே நம்பிக்கை வைங்க. நாளைய நட்சத்திரமாக அவன் வருவான். இங்கே இருக்கிற கேட்ட கேள்வி, எங்களுக்கு 1 மணிக்கு ட்ரெயின், நாங்கள் வேகமாக போகணும். 2 வார்த்தையில் முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்து கேட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம், சூழ்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம். இந்த தடவை பொறுத்துக்குங்க. அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக 8லேருந்தே கூட நம்ம ஆரம்பிச்சிருவோம், விரிவாக பேசுவோம். எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது முக்கியமில்லை, என்ன பேசினோம் என்பது தான் மிக மிக முக்கியம். அதனால் அந்த வகையில் பார்க்குற போது அன்பு, கருணை, இரக்கம் எல்லாமே வீடு கற்றுக் கொடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொருவருக்கு உதவிக்கரத்தை நீட்டணும்னு வீடு சொல்லி கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆரோக்கியசாமி வீட்டில் இருந்தால் அவர் கிறிஸ்தவர், ஆறுமுகம் வீட்டில் இருந்தால் அவர் இந்து, அப்துல் காதர் வீட்டில் இருந்தால் அவர் இஸ்லாமியர். ஆரோக்கியசாமியும் ஆறுமுகமும் அப்துல் காதரும் வகுப்பறைக்குள் வந்தால் மனிதன் மனிதன் என்று புனிதனாக மாறுகிறான். வீட்டில் அண்ணன் தங்கச்சி இருந்தால் தங்கச்சி எச்சுப்பட்டு வச்சதுன்னா அண்ணன் தொட மாட்டான். நான் நினச்சேன் என்ன தொடவே மாட்டான். ஆனால் வகுப்பறையிலே காக்கா கடி கடித்து கம்மர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? அந்த எச்சில் தான் அவனுக்கு உச்சம். அங்கே எச்சில் உச்சமாக தெரியும். ஃப்ரெண்டு தானடா, ஃப்ரெண்டு தானடா. அதனால்தான் ஃப்ரெண்டுன்னா பாருங்க, FRIEND, ENDனா எண்டு. அதை விட முடிவு உலகத்தில் அதுதான் முடிவு ஒரு மனிதனுக்குன்றதுனால்தான் ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை அங்கே வடிவமைக்கப்பட்டதாக நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வகுப்பறை என்பது உலகத்தையே கற்றுக் கொடுக்குது. வீடு என்ன செய்யுதுன்றது சொல்கிறேன். ஒரு குழந்தையை அடக்க வேண்டும் என்பதற்காக செல்போனை கையில் கொடுக்குறோம். செல்லு 1000 பிரச்சனைகளை
கண் பார்வை முதல் கொண்டு அனைத்தையும் இழக்க வைக்கிறது. ஒரே ஒரு சாக் பீஸ் 1000 அறிவாளிகளை உருவாக்குகிறது. ஒரு வகுப்பிலே ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் சுதந்திர காலத்துக்கு முன்பு. அப்பொழுது சாக்பீஸை எடுத்து எழுதுறார். கரும்பலகையில் எழுதி எழுதி சாக்பீஸ் தூள் கொட்டுது. அப்பொழுது ஒருவன் கேட்கிறான், ஐயா உங்களுக்கு உடம்பு பாதிக்க போகிறது, அதுக்கு தோசு பட்டுன்னு. பாதிக்காது. வெள்ளையர்களெல்லாம் இந்தியர்களை கருப்பர்கள் என்கிறார்கள். இந்த வெள்ளை கருப்போடு மோதி மோதி உதிர்கிறது என்று அந்த வெள்ளையனை கீழே உதிர்வதாக எடுத்து சொன்ன அந்த வைராகியம், அந்த நுட்பம், அந்த தேசபக்தி அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பது வகுப்பறை தானே சார். ஒரு ஆசிரியர் எறும்பு மாதிரி பாடம் கற்றுக் கொடுக்கிறார். எறும்பு மாதிரி உலகத்தில் பாடம் கெடுக்கிற குரு யாருமே கிடையாதுயா. எறும்பு எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்பயாவது ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிற நமக்கு சொல்லி கொடுக்குது பாடம். 1000 சக்கரை துண்டு இருந்தாலும் அதுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து போகும். மற்றதை பற்றி அது கவலைப்படாது. உப்பையும் சர்க்கரையும் கலந்து வைங்க, உப்பை தள்ளிவிட்டு சர்க்கரை மட்டும்தான் எடுத்து போகும். ஒரு எறும்பு தன்னை விட 6 மடங்கு சுமையை சுமந்து போகுமா, அந்த எறும்புக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஒரு ஆசிரியர் அப்படித்தான் சுமந்து கொண்டு வகுப்பறையிலே பிள்ளைகளை இழுத்து கொண்டு இவனை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்று அவர் பாடுபடுகிறார். வகுப்பறை என்பது அறிவாளிகளை உருவாக்குகிற இடம், தலைவர்களை உருவாக்கி தருகிற இடம், சாதாரணமான இடம் அல்ல. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் போகிற போது ஒரு வாழைப்பழத்தோல் ஜன்னல் வழியாக வெளியில் விழுது. உள்ளே போன உடனே கேட்டார், யார் போட்டது? கேட்கறது அவர் தர்மம், மௌனமாக இருக்கிறது அவன் தர்மம். எல்லாம் நிசப்தமாகறான். இந்திய ஒருமைப்பாட்டு உணர்வையே அங்கே பார்க்கலாம். ஒரு தேசிய உணர்வே அங்கே தான் செழிக்கும். அமைதியாக இருக்கிறான். ஆதியார் கோவம் வந்துடுது. எல்லாம் பெஞ்சு மேலே ஏறுங்கடான்னார். 39 பேர் மலம் ஏறிட்டான். ஒருத்தன் மட்டும் உட்காந்துங்கிற பையனை பார்த்து கேட்டார், நான் சொல்லதை காதில் விடலையா? சார் விடுது, நான் வாழைப்பழத்தோலை போடலை, நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எதுத்தா பேசுகிறாய்? சத்தியத்தை பேசுகிறேன். ஓ சத்தியவாரோ? போட்டது யார் சொல்? காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞன் செய்ய மாட்டான். அப்படியானால் நான் மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட். வெளியே பை தூக்கின்னு போட்டான் அந்த பையன். வாத்தியாருக்கே மனநடுக்க வந்துடுது. இவ்வளோ போல்டாகிறானேன்னு பின்னாடியே ஓடி போய், வாடா ராஜா வா உள்ளவா, உன்னால் எல்லாரையும் உட்கார வைக்கிறேன்னு எல்லாரையும் உட்கார வச்சிட்டார். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் இந்திய தேசிய விடுதலைக்கு தலைமை தாங்கிய லோகமானிய பாலகங்காதர திலகர். அவருடைய ஃபாலோயர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தென்னாட்டு திலகராக விடிவிடியாக எழுந்தார் என்றால், ஒரு உண்மையான தேச தலைவரை மனசாட்சியோடு நேர்மையோடு சத்திய பாதைகளை அழைத்து கொண்டு வந்த இடம் வகுப்பறை தான். 1000 தான் பெற்றோர்கள் அறிவு புகட்டினாலும் அன்பு புகட்டினாலும் அவன் தகுதியை தீர்மானிப்பது வகுப்பறை கொடுக்கிற சர்டிபிகேட் தான் அவன் தகுதியை அங்கீகாரம் செய்கிறதென்றால், அடையாளப்படுத்துவது வீடு, அங்கீகாரம் தருவது வகுப்பறை தான் என்பதனாலே எவனோ அன்றைக்கு ஒருவன் சொன்னான், என்ன மேடையில் வச்சுக்கினேன், ஒரு கல்வி கூட்டத்தில் சொன்னான். நாங்கள் உட்காந்துக்கிற ஆலோசனை கூட்டத்தில், மாதா பிதா குரு கூகுள்னு ஆயிடுச்சுன்னா நிறுத்து. குருவின் இடத்தை கூகுள் பிடிக்க முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? எப்படி சுட வேண்டும் என்பதை கூகுள் சொல்லிக் கொடுக்கும், எவனை சுட வேண்டும் என்பதை ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுப்பார். இவன் தேசபக்தனா தேச துரோகியா, இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு அவரிடத்தில் தான் இருக்கிறது. சொல்ல போனால் ஒரு நல்ல ஆசிரியரிடத்தில் படித்த மாணவன் தான் அந்த கூகுளையே கண்டுபிடித்தான் என்று சொன்னால் ஆசிரியர் இல்லாமல் அகிலம் இல்லை என்பதனால் குடும்பமும் பொறுப்பு இருக்கிறது. 49 மதிப்பெண் வகுப்பறைக்குத்தான் உலக பொறுப்பு இருக்கிறது. அதனால் 51 மதிப்பெண் அளித்து மனிதனாக மாற்றுவது, இது சாதியை அடையாளம் சொல்லிக் கொடுக்கிறது வீடு, அது சாதனையை அடையாளப்படுத்துகிறது வகுப்பறை என்பதனால் வகுப்பறையே என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.